சும்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய
வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு விதமான நல் வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமானது என்னவென்றால், நம்முடைய சிந்தனை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாயக்கூடியதாக இருந்தாலும் அந்த சிந்தனையை கண்டிப்பாக அல்லாஹுவினுடைய புறத்தை நோக்கி அல்லாஹினுடைய ஞாபகத்தை மறந்து விடாமல் எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டுதல் தான் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்திலேயே மிகச் சிறந்த விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இறைவனுடைய அந்த வழிகாட்டுதல் அவனுடைய நினைவு இல்லை என்றால், இறைவனை புகழக்கூடிய அந்த வாய்ப்பை மனிதன் மறந்து விட்டால், எவ்வளவு பெரிய உச்சத்திற்கு அவன் வந்தாலும் கூட கடைசியில் அவன் மனிதனாக இருப்பதை விட்டு தவறுவதை நாம் பார்க்கலாம். பெரிய அறிவாளியாக இருப்பார், ஆனால் மனித தன்மை இழந்து நடப்பார். காரணம் என்னவென்றால், இறைவனுடைய நினைவு இல்லை. பெரிய புத்திசாலியாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய ஒரு மாண்போடு மரியாதையோடு ஊரில் வாழக்கூடிய மனிதராக இருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கிறதோ, அந்த வரைமுறைக்கு வெளியில் நின்று அவர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற குறைகள் நம்மிடம் வரக்கூடாது என்று சொன்னால், கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் வருங்காலங்களில் அப்படி இருக்கக்கூடாது என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நாம் மிகப்பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டாம், வானத்தை எல்லாம் வில்லாக வளைத்து விட வேண்டாம், இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து, அல்லாஹுவை திக்ர் செய்து, அல்லாஹ்வினுடைய அந்த சிந்தனையோடு வாழ்ந்தோம் என்றால், பள்ளிவாசலில் அல்லாஹுடைய சிந்தனை இருப்பது வழக்கம். அது ஆச்சரியம் அல்ல. பள்ளியில அரை மணி நேரம் நம்ம ஜும்மா தொழுகைக்கு உட்கார்றோம், இதுல நம்ம யாரும் வேறு சிந்தனையில இருக்க மாட்டோம். வந்தாலும் கூட அதை தவிர்ப்பதற்கான வழிமுறை நமக்கு தெரிகிறது. ஆனால் பள்ளிக்கு வெளியில் செல்லும் பொழுது, நம்முடைய பணியில் இருக்கும் பொழுது, வேலையை செய்யும் பொழுது கூட நாம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தான் இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது அத்-தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்று சொல்லப்படுகிற இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் மனிதனை படைக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்கே, நான் ஒரு மனிதனை, ஒரு வழித்தோன்றலை உலகத்தில் படைக்க போகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த மலக்குமார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா. இறைவா, நீ பூமியில் படைக்க போகிறாயே ஒரு மனிதன், ஒரு வழித்தோன்றல், அவன் யார் தெரியுமா? அவன் பூமியிலே குழப்பம் விளைவிக்க கூடியவன், இரத்தத்தை ஓட்டக்கூடியவன், நிம்மதியா வாழ மாட்டான், தனக்காக வேண்டி அடுத்தவர்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி தான் மனிதன். சொந்த இனத்தையே அடிக்கக்கூடிய ஒரு இனமாக தான் நாம் பார்க்கிறோம். இப்படித்தானே இருப்பான்னு அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்க சேர்த்து என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நாங்களோ உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்போம், உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்போம். மலக்குமார்களுக்கு பல கட்டளைகள் இருக்கிறது. உயிரை வாங்குவது ஒரு கட்டளை, உயிரை கொடுப்பதற்கு ஒரு மலக்கு இருக்கிறார், நன்மை தீமையை கணக்கீடு செய்வதற்கு மலக்குகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் பல வேலை இருக்கிறது. எல்லா மலக்குகளுக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை கொண்ட ஒரு வேலை அத்-தஸ்பீஹ், இறைவனை தஸ்பீஹ் செய்வதுதான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதாவது துஸப்பிஹு லஹு அஸ்-ஸமாவாத்து ஸபஅ, 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, 7 வானங்களும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறது. வல் அருள், பூமியும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வமன் ஃபீஹின், இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து மாந்தர்களும் மனிதர்களும் உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள். வ இம்மின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாத பொருளே கிடையாது. அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணுக்கு தெரிகிற உயிரை நான் சொல்கிறேன். மனிதனுக்கு உயிர் இருப்பது தெரிகிறது, விலங்குகளுக்கு உயிர் இருப்பது தெரிகிறது, மரத்திற்கு உயிர் உண்டு நமக்கு தெரியாது. இப்படி எல்லா பொருட்களும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது. வலாக்கில்லா
தஸ்பஹு தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அதனுடைய தஸ்பீஹ் உங்களுக்கு தெரியாது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், பயான் பேசுறேன், நம்ம பயான் கேட்கிறோம். சரி, இந்த நொடி பொழுதுல மரங்கள் முழுவதும் அல்லாஹுவை துதிக்கிறது. அதனுடைய அசைவுகள் தஸ்பீகாக இருக்கலாம், அதில் ஏற்படுகிற மாற்றம் தஸ்பீகாக இருக்கலாம். ஆக மொத்தம் அல்லாஹுவை தஸ்பீக் செய்கிறது. இதான் சிந்தனை. இதை அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனால் உங்களால் கண்டுகொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அல்லாஹுவை துதிப்பதை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னால் முஸ்லீமாக இருப்பதில் சில கடமைகளை நாம் தவற விடுகிறோம் என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐயுல் கலாமி அஃதல், பேச்சிலே சிறந்த பேச்சு எது? நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேச்சு பேசுவோம், நம்மளை பத்தி பேசுவோம், அடுத்த ஆட்களை பத்தி பேசுவோம், வியாபாரத்துல பேசுவோம், குடும்பத்துல பேசுவோம், எல்லா பேச்சும் இருக்கிறது. இருக்கிற பேச்சிலேயே சிறந்த பேச்சு எது? தூதர் பதில் சொல்கிறார்கள், பாருங்கள். மஸ்தஃபல்லாஹு லிமலாயிகத்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மலக்குமார்களுக்கு ஒரு சிறந்த பேச்சை தேர்வு செய்திருக்கிறார். வலி இபாதி, தன்னுடைய அடியார்களாகிய மனிதர்களுக்கும் அவன் தேர்வு செய்து வைத்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதுதான் அந்த வாசகம். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது என்று சொன்னால் உட்கார்ந்து மணிக்கணக்கிலே நாம் திக்ர் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், வேலை வெட்டிக்கு செல்ல முடியாது, நம்முடைய பிழைப்பை பார்க்க முடியாது, எந்த காரியத்திலும் நம்முடைய கவனத்தை செலுத்த முடியாது என்று யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இலகுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் கொடுத்த வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வாசகம் தான். இதான் இன்றைய ஜுமாவினுடைய தலைப்பு. இந்த வாசகத்தை எவ்வளவு தூரம் நபி அவர்கள் நமக்கு வற்புறுத்துகிறார்கள், இதில் உள்ள கருத்து எவ்வளவு அர்த்தபுஷ்டியானது, இதனுடைய வாசகம் நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது, இதுதான் இன்றைய தலைப்பு. நீங்கள் பார்க்கலாம், இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தை இருக்கிறதே, இதுல எவ்வளவு பெரிய மாற்றம் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? பேச்சுகளிலேயே சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தை மனிதனிடம் இருக்கிற பெருமையை தகர்க்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தை மனிதனிடம் இருக்கிற குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தை அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர எதுவும் இறைத்தன்மைக்கு அப்பாற்பட்டதுதான் என்கிற ஏகத்துவத்தை நம்முடைய சிந்தனையில் ஆழமாக விதைக்கிறது. அப்படி என்ன இருக்கு அர்த்தம் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான் என்று சொன்னால் தூய்மையானவன் என்று பொருள். தூய்மைன்னு சொன்னாங்க, இந்த குளிச்சு தூய்மையாகிறது கிடையாது. குளிச்சு நல்ல வெள்ளக்கையிலே கலர் சட்டை போட்டோம், ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த தூய்மை அது குறிக்காது, அது வேறு தூய்மை. சுப்ஹான் என்றால் என்ன தூய்மை தெரியுமா? குற்றம் குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள். தவறு செய்யாத, புறம் பேசாமல், பொய் பேசாமல், யாருக்கும் எவருக்கும் அநீதி இழைக்காமல் முழுக்க முழுக்க தூய்மையான ஒரு கேரக்டர். இதுதான் சுப்ஹான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா தப்பு பண்ணிட்டேன். மனுஷன் உள்ள பலகீனமே என்ன தெரியுமாங்க? எந்த ஒரு மனிதன் எந்த நொடி பொழுதிலே தான் தவறு செய்யவில்லை என்று நினைக்கிறானோ, தான் செய்வது அனைத்தும் சரி என்று நினைக்கிறானோ, அந்த நேரத்திலேயே அவன் அதிகமாக தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறான் என்று சொல்வது. தப்பு செய்யறது ஒத்துக்கிட்டாதானங்க நம்ம தப்புன்னு அதை திருத்துவோம். என் உடம்புல காய்ச்சல் இருக்குன்னு தெரிஞ்சாதான் காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்ப்பேன். எனக்கு காய்ச்சல்னு நான் நம்பவே இல்லை. காய்ச்சல் இருக்கு, ஆனா இருக்குன்னு நான் நம்பவே இல்லை. இல்லன்னு நான் என்ன நானே ஏமாத்திக்கிறேன். அப்ப நான் வைத்தியத்துக்கும் போக மாட்டேன், காய்ச்சலும் குணமாகாது, கடைசியில் வாழ்வதே கடினம் தான். அதுபோல மனிதன் தான் செய்கிற தவறை ஏற்றுக்கொள்ளாத மனப்பாங்கு இருக்கு இல்லையா? ஒரு மனிதனை ஏமாற்றி விட்டான், மோசடி செய்து விட்டான், அல்லது ஏய்த்து பிழைத்து விட்டான், நான் செஞ்சது சரிதான் என்று நம்பக்கூடிய நேரத்துலதான் மேலும் மேலும் அவன் தவறில் வீரியம் அடைகிறான். சுப்ஹானல்லாஹ் அதை தடுக்கிறது. நம்முடைய தவறை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு தடுப்பு அரண் சுப்ஹானல்லாஹ். இறைவன் தான் தூய்மையானவன், நான் பாவிதான், மனுஷன் பாவக்காரன் தான், இதுல யாருக்கும் மாட்டு கருத்து இருக்க முடியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்கிறார்களே, லா இலாஹ இல்லா அன்த், இறைவா
உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் கிடையாது. சுபஹானக், நீதான் சுபஹான், நீதான் தூய்மையானவன். நான் தவறு செஞ்சுட்டேன் அல்லாஹ், இன்னி குன்து மினல் வாலிமீன், நான் தான் அநியாயம் செய்திருக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். அவங்க சரணடைகிறாங்க. சரணடைஞ்சனாலதான் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே எடுத்து போட்டான் என்று குர்ஆன் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதை புரிந்துதான் நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும். சும்மா மந்திரம் மாதிரி சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அதனால எந்த பலனும் இல்லை. சுப்ஹானல்லாஹ் என்றால் இவ்வளவு பெரிய பரந்துபட்ட அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இதை நாம் புரிய வேண்டும். வபிஹம்தி, இதுவும் ஆழமான அர்த்தம் தான். வபிஹம்திஹி என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய புகழை கொண்டுதான், அல்லாஹ்வினுடைய பெருமையை கொண்டுதான் எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். நான் ஏழையாக இருந்திருக்கலாம், என்னுடைய குடும்பமே பரம்பரை பரம்பரையாக ஏழ்மைப்பட்டவர்களாக பரம்பரை ஏழையாக இருந்திருப்பார்கள். பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்றது வேற, பரம்பரை ஏழைன்னு சொல்றது உண்மையை ஒப்புக்கொள்வது. பரம்பரை ஏழையாக இருந்த நான் முதல் தலைமுறையாக என்னுடைய கையில் கோடி ரூபாய் தவழுகிறது. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வம்சத்துல யாருக்குமே சொந்த வீடு கிடையாது, அவர் தலையெடுத்து சொந்த வீடு கட்டுறார். இவ்வளவு பெரிய காரியம், அசாத்தியமான காரியம். அதை செய்து முடித்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய புகழால் தான் செய்திருக்கிறார். ஒரு வம்சத்துல யாருமே படித்த பட்டதாரிகள் கிடையாது. இன்றைய 2025 ஒரு மனிதன், ஒரு இளைஞன் முதல் நிலை பட்டதாரியாக வருகிறார். அந்த பரம்பரையில இவர் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். வரட்டுமே, வந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அல்லாஹ் தூய்மையானவன், அவனுடைய புகழால் தான் நான் படித்திருக்கிறேன். இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா பெருமை வராது. இந்த சிந்தனை வந்து விட்டால் ஆணவம் வராது. இந்த சிந்தனை வந்து விட்டால் எவ்வளவு உச்சத்திற்கு வேண்டுமானால் போகலாம், அடக்கம் தவறாது. அதுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த வார்த்தை அணுகுகிறார்கள் என்றால், சஹி முஸ்லிம்ல நான் பார்க்கிறோம், ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அராக துக்திரு மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, நீங்க அதிகமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்றீங்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை என்று அடிக்கடி நீங்கள் சொல்கிறீர்களே, என்ன காரணம்? எவ்வளவு வார்த்தை இருக்கிறது, ஆனா ரசூலுல்லாஹ் அதிகமா உச்சரிச்ச ஒரு திக்ர் எது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைக். இதான். இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவும் இந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்றாங்க பாருங்க. ஹப்பரனி ரப்பி அன்னி சஅரா அலாமத்தன் ஃபீ உம்மத்தி, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான், என்னுடைய சமுதாயத்தில் பெரும் அடையாளத்தை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை துதியுங்கள், என்னை தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் கூறுங்கள் என்று சொன்னான். ஃபைதா ரஅய்துஹா, நான் அதை பார்த்த பொழுது, பார்த்துட்டேன். மக்காவினுடைய வெற்றி தான் அந்த அடையாளம். மக்காவினுடைய வெற்றி என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நம்ம ஒரு சம்பாரிச்சு வீடு கட்டுற மாதிரியான காரியம் அல்ல, ஒரு நிறுவனத்தை உண்டாக்குவது போல விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பும் வாழ்ந்தார்கள், நபித்துவத்திற்கு பின்பும் வாழ்ந்தார்கள். மதீனாவிற்கு சென்று ஆட்சி அமைத்த பிறகும் அவர்கள் உள்ளே சென்றார்கள். அவங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? சாதாரண மாற்றம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்ட்ரக்சரே அப்படியே மாத்துறாங்க, ஒரு தோசையை புரட்டி போட்ட மாதிரி. அதாவது சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் அல்ல, புரட்சி. புரட்சி என்று தமிழில் சொல்ல போனால் புரட்டுதலை தான் புரட்சி என்று சொல்வார்கள். புரட்டி போடுறாங்கல்ல, இப்படி கிடக்கிறது அப்படி புரட்டி போடுறது. அந்த சமுதாயமே, அந்த மண்ணே இணை வைப்பில் மூழ்கி கிடந்த மண் தான் அரபு மண். இன்றைக்கு இருக்கிற கல்ஃப் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இதற்கு எதிர் திசையில தான் அந்த கல்ஃப் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா மாதிரி சிலை வணக்கத்துல மூழ்கி இருந்தார்கள், மூட நம்பிக்கையில மூழ்கி இருந்தார்கள். எல்லா விதமான அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்து ஆடியது. இது இயல்புதான், நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல இணை வைப்பு ஆழமாக இருக்கிறதோ அந்த இடத்துல கொலை, கொள்ளை, மோசடி, பித்தலாட்டம் எல்லாமே விருட்சமா இருக்கும். அது தடுக்கவே முடியாது. ஏன்னா இணை வைப்பு தடுக்காது தானே. இணை வைப்பு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுக்கும், ஆனா நிம்மதியை கொடுக்காது. நிறைய லாபத்தை கொடுக்கும் இணை வைப்பு, மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்காது. ஒரு நெருக்கடியோட தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஆனால் ஏகத்துவம் என்பது
ஏகத்துவம் எந்த இடத்துல ஆழமாக இருக்கிறதோ அந்த இடத்துல அன்பும் பாசமும் அமைதியும் அப்படியே நிலவுவதை நாம் பார்க்கலாம். காபத்துல்லா மாதிரி. காபத்துல்லாக்குள்ள போயிட்டு யாராவது என் பரிச காணோம்னு வந்து பாத்துருக்கீங்களா? போனாலும் 10 நிமிஷத்துல திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த திருவிழாக்களுக்கு போனீங்கன்னா அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இந்த கந்திரி திருவிழால பாத்தீங்கன்னா அலௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்க பொருளை நீங்க தான் பாதுகாத்து வச்சுக்கணும், தொலைஞ்சு போயிட்டா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க எல்லாம் நடக்கும்ன்றதை எதிர்பார்த்துதான் மனுஷன் போறான். இப்படி இருந்த பூமிய இன்றைக்கு இருக்கிற அமைதி நிலவக்கூடிய கண்ணியமான மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய ஒரு பூமியை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அதான் மக்கா வெற்றி. அந்த வெற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வினுடைய வெற்றியின் உதவியையும் நீங்கள் பார்க்கிற பொழுது, அது வந்துவிட்ட சூழ்நிலையிலே வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சேருவதை நபியே நீங்கள் பார்க்கிற பொழுது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய். இதுதான் இதுக்கு அல்லாஹ் சொன்னா இல்லையா, நான் அதை பார்த்துட்டேன், அதனாலதான் அதிகமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப நாமெல்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நம்ம இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பன் பட்ட கஷ்டத்தை நம்ம படல, நல்ல லக்ஸுரியா இருக்கிறோம், ஆடம்பரமாக வாழுகிறோம். இந்த ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹுக்கு நம்ம செய்கிற கைமாறு தான் தொழுகை. இதற்காக அல்லாஹுக்கு நம்ம செய்கிற கைமாறு தான் நன்றி கடன். இது எல்லாத்தையும் எல்லா நேரத்திலும் செய்ய வேண்டும் என்றால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த வார்த்தை, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது எந்த ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையை 100 முறை உச்சரிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்னவென்றால் ஹுத்தத் ஹதாயாஹு, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறார். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் கழுவிடுவான். இன்றைய உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமா யார்ட்டையும் போய் கேட்கலாம் வேணாம், நமக்கு நாமளே ஒரு சின்ன ஒரு அளவீடு செஞ்சு பார்த்தா போதும். காலையில சுபு தொழுகைக்கு எந்திரிக்கிறோம் இல்லைங்க, சுபுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன செஞ்சோம்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டீங்கன்னா 100-150 காரியம் வரும் இல்லையா? அதுல எந்த காரியம் நன்மை மிகுந்ததா இருக்கு என்று நீங்க தேடி பாருங்க. தேடி பார்த்து 150 காரியத்துல நன்மை அதிகமா இருக்கா தீமை அதிகமா இருக்கா என்று பார்த்தால் அதிகமான மனிதர்களுக்கு தீமை தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு சூழ்நிலையில அதுதான். நம்ம நன்மைன்னு செஞ்சா என்ன செஞ்சிட போறோம்? ஓப்பனாவே சொல்லுங்களேன். 5 வேளை தொழுகுவோம், இது ஒரு நன்மை. இடையில தஸ்பீஹ் செய்வோம், இது ஒரு நன்மை. முடிஞ்சா தர்மம் கொடுப்போம், இது ஒரு நன்மை. சலான் சொல்லுவோம், நன்மை. அவ்வளவுதான். இதை கடந்து என்னங்க செய்ய போறோம்? பள்ளிவாசலே கதி என்று கிடக்க போகிறோமா? இல்லை. அல்லது எல்லா நேரமும் இறைவனுடைய நினைவோடு வாழப் போகிறோமா? இல்லை. சாதாரண மனிதர்களாக தான் நம்ம இருந்து வருகிறோம். ஆனால் அதற்கு மாற்றமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? ஒரே ஒரு அருமருந்து இருக்கிறது. எந்த அளவிற்கு தெரியுமா? மித்ல ஜபிதில் பஹர், உங்களுடைய சிறு பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட, 1 அல்ல 2 அல்ல 100 அல்ல 1000 அல்ல, கடல் நுரை என்று சொன்னா அலை அடிச்சு தேங்கி நுரை தேங்குது, அவ்வளவு தூரம். அதாவது கடல் நுரைனா நுரை அளவுக்கு நினைச்சிடாதீங்க. கடல் தண்ணி எல்லாம் சேர்ந்து கடைசியில ஓரத்துல வந்து கழிவு தேங்கு பாருங்களேன், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு ஒரு மனிதன் தீமை செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தீமைகள். மனிதனுக்கு மனிதன் செய்கிற தீமை இது குறிக்காது. ஒரு மனுஷனை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னனால அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்ல முடியாது. அந்த குறுக்கு வழி இஸ்லாத்துல கிடையாது. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்ல போட்டுட்டு பள்ளிவாசல் உண்டியல்ல ஒரு 2000 ரூபாய் போட்டுட்டா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் என்றெல்லாம் இஸ்லாத்துல அந்த பாவ மன்னிப்பு லைசன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள தீமைகள். தொழாமல் ஒரு மனிதன் இருக்கிறார், தீமைதான், தொழணும், அதுல மாட்டு கருத்து இல்ல. இது அல்லாஹ்வுக்கு செய்கிற தீமை, வேறு யாருக்கும் செய்கிற தீமை அல்ல. அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறுகிறான், இது அல்லாஹ்வுக்கு செய்கிற தீமை. இது மாதிரி சின்ன அளவுல செய்கிற காரியங்கள், மறந்தோ நினைவிருந்தோ மனம் அறிந்தோ நாம் செய்வோம் இல்லையா? அந்த காரியங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கூட சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையை மிஅத மர்ரா 100 தடவை ஒரு நாளைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு.
இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. தொழுதுட்டு மணிக்கணக்கில் நம்ம துவா கேட்கிறோமே, என்ன கேட்டு போறோம்? பொருளாதாரம் வேணும்னு கேட்போம், என் பிள்ளை குட்டிக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்போம், மறுமையில நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு கேட்போம். இதானே கேட்க போறோம். இதை எத்தனை முறை பாவ மன்னிப்பை நினைவு வைத்து மனிதன் கேட்கிறார்? குறைவுதான். ஆனால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையை, இந்த சிறிய வார்த்தையை, சாதாரணமான வார்த்தையை 100 முறை ஒரு நாளைக்கு நம்ம சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் இதை செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன குறை? அதான் ரசூலுல்லாஹ் நம்ம கேட்கிறாங்க. 100 முறை சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லாம என்ன செய்ய போறீங்க நீங்க? வேற என்ன வேலை வேண்டிய கிடக்கு? அதுதான் நமக்கு இந்த செய்தியிலிருந்து ரசூலுல்லாஹ் நம்ம கேட்கிறாங்க. ரொம்ப சுலபங்க. நாம நினைப்போம் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய எஃபெக்டா நினைக்கிறோமே. இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்றது இருக்கு, எல்லாராலையும் முடியாது. சுலபமா நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சு 100 தடவை சொல்லுவோம்? ஒரு நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், 3வது நாள் மறந்துடும். மறக்க கூடாதுன்றதுக்கு தான் ஒரு சகோதரர் சொல்லுகிறார். இந்த விஷயத்தை எப்படி அவர் செயல்படுத்துகிறார் என்றால், தூங்கி எழுந்திருச்சு உட்கார்றோம், எழுந்திருச்சு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா அந்த துவா ஓதி முடிச்சிடுறாரு. அவர் சொன்ன செய்தியை நான் சொல்றேன். முடிச்சிட்டு அதே இடத்திலேயே ஒரு 1.5 நிமிஷம், வேற எங்க எஞ்சி போறது இல்ல, எஞ்சி அப்பதான் உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு 100 முறை. ஒரு தடவை நீங்க சொல்றதுக்கு 1 செகண்ட்ல சொல்லிடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 60 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷத்துல 60 நொடி பொழுதுல 60 தடவை நீங்க சொல்லிடலாம். நீங்க ஒரு 2 நிமிஷம் கணக்கு வச்சுக்கங்க. கைவிட்டெல்லாம் என்ன வேணாம், முன்ன பின்ன குழம்பிடும். நீங்க ஒரு 2 நிமிஷம் கணக்கு வச்சு என்னன்னா கண்டிப்பா 100 தாண்டி 120 போயிடும். எக்ஸ்ட்ரா செஞ்சா உங்களுக்கு நன்மை தான். 100ஐ நம்ம அடைஞ்சிட்டோம், கூடுதலான நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. இது ரொட்டீன் லைஃப். எதை மறந்தாலும் சரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நான் மறக்க மாட்டேன் என்று நினைவு வைத்து செய்வதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாணியில வைத்துக் கொள்ளலாம். சில நபர்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க, மறக்க கூடாதுன்றதுக்காக. சில நபர்கள் சாப்பிடறதுக்கு முன்னாடி கூட சொல்லுவாங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரையை மறக்க மாட்டோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மறக்காமல் சொன்னால் நமக்கு நன்மை தான். கூடுதலா கூட நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கலிமத்தான் 2 வார்த்தைகள் இருக்கிறது, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் நாவால் சொல்வதற்கு ரொம்ப லேசான வார்த்தை, ரொம்ப சுலபத்தான். சகைலத்தானி ஃபில் மீசான் ஆனால் சொல்வதற்கு சுலபமானதுதானே தவிர நன்மையில கனமானது. சொல்றது கஷ்டம் கிடையாது, நன்மையில ரொம்ப ஹார்டானது, அது வெயிட் அதிகம். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தை. அந்த 2 வார்த்தை என்ன தெரியுமா? புகாரியினுடைய கடைசி ஹதீஸை நீங்கள் எடுத்து படியுங்க. புத்தகமா கூட எடுக்க நமக்கு முடியாவிட்டாலும் கூட இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல புகாரி அப்ளிகேஷன் இருக்கிறது, தமிழ்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அழகா நீங்க போய் புகாரி தமிழ் என்று அடித்தால் வந்துவிடும். அதை எடுத்து எங்கும் தேட வேண்டாம், நம்பரெல்லாம் நீங்க மனப்பாடமா வைக்க வேண்டாம். கடைசி ஹதீஸுக்கு போங்க, அதுல தூதர் சொன்ன வார்த்தை இருக்கிறது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ சுப்ஹானல்லாஹில் அலீம். இத மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டப்படணுமா சொல்லுங்க? சொல்லும் போதே மனப்பாடம் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப பாரதூரமான வார்த்தை கிடையாது, கடினமான வார்த்தை கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, யா அல்லாஹ் உன்னை நான் தூய்மையானவன் என்று ஒப்புக்கொள்ளுகிறேன், உன்னை நான் துதிக்கிறேன், உன் புகழால் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹில் அலீம், என்னுடைய மகத்தான இறைவன் தூய்மையானவன். இந்த வார்த்தை தாங்க. இது சொல்றதுக்கு லேசானது, மறுமையில நம்முடைய நன்மையின் தராசுல அதிகமான எடையை கொடுக்கிறது. நாம செய்த தீமையை அல்லாஹ் ஒரு தட்டில வைக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தை நன்மையை இன்னொரு தட்டிலே வைக்கிறான். இந்த வார்த்தையினுடைய தட்டு தான் கீழே போகும். இதுக்குதான் வெயிட் ஜாஸ்தி அல்லாஹ்விடத்துல. அப்போ இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா நேரமும் செய்யலாம், இதுக்கு கால நேரம் எல்லாம் கிடையாது. ஒரு டிரைவிங்ல நீங்க போயிட்டு இருக்கீங்களா, வண்டி ஓட்டிட்டு போறீங்க, போகும்போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஓதிக்கிட்டே போங்களேன். இது ஓதுறனால டிரைவிங் கிடையாது தானே, தாராளமா செஞ்சுக்கிட்டே போகலாம், தப்பில்லை. பள்ளிவாசல்ல தான் உட்கார்ந்து செய்யணும்னு கிடையாது, எல்லா இடங்களிலும் செய்யலாம். எதுகுருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அனைத்து நேரத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு இடம் பொருள் ஏவல் தேவையில்லை. அசுத்தமான இடங்களை தவிர்த்து விட்டு எல்லா நேரங்களிலும் செய்யலாம். நாம் பார்க்கிறோம். வீட்டுல பெண்கள் சமைக்கிறீங்களா, காய்கறி நறுக்குறீங்களா, நறுக்குங்க, தப்பில்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லிக்கிட்டே செய்யலாம்.
சமையல் பண்ணிட்டு இருக்கிறோம், கரண்டியில சாப்பாடு கிண்டிட்டு இருக்கோமா, சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சொல்லலாம். கடையில உட்கார்ந்து இருக்கிறோமா, தேவையற்ற பலாய் பேசுவதற்கு பதிலாக சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் சொல்லலாமே. இதை விட வேற என்ன கடினமான வேலை இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல மஸ்தஃபுல்லாஹு மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கும் வலி இபாதி, தன்னுடைய மனிதர்களுக்கும் அல்லாஹ் தேர்வு செய்த மிக சிறந்த வார்த்தை என்பது சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வார்த்தை தான். இதை நம்ம பொருள் உணர்ந்து நம்ம செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பெருமை நம்மை விட்டு அகலும், நம்முடைய ஆணவம் நம்மை விட்டு போய்விடும், பணிவு தானாக வந்துவிடும். இறைவன் ஒருவன் இருக்கிறான், நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை தண்டிப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான், நன்மை செய்தால் நமக்கு கூலி கொடுப்பதற்கு இறைவன் இருக்கிறான் என்கிற இரண்டு சிந்தனையும் நம்முடைய மனதிற்குள்ளாக எல்லா நேரங்களிலும் சரியாக நிலைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தையின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள மரமட்டை முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வேளையில் மனிதனாக இருக்கிற நாம் தான் அல்லாஹ்வை துதிப்பதற்கு அதிகம் கடமைப்பட்டவர்கள். நாம தான் சிறந்த படைப்பினோம். எல்லாமே மனுஷனுக்கு கீழே தான், மனுஷன் அல்லாஹ்வுக்கு கீழே தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாவற்றையும் விட சிறந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற நன்றி கடன்கள் ஏராளமாக இருக்கிறது. அதில் உச்சபட்சமாக எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய வாசகம் திக்ர் தான். அந்த திக்ரினுடைய அழகான வாசகமாகிற சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வாசகத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மரணம் வரை செய்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதை நாம் அறிந்திருப்போம். அந்த தேர்தலினுடைய முன்னோட்டமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக SIR என்கிற பெயரிலே சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் பரிசோதிக்கிறோம் என்று அவர்கள் களத்தில் குதித்திருப்பதை நாம் அறிந்திருப்போம். இந்த SIR என்பதை பொறுத்தவரை இதை பற்றி பெரிதாக விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட ரீதியான மோசடி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதை பீகாரில் அவர்கள் செய்து கிட்டத்தட்ட 65 லட்சத்திற்கும் அதிகமாக பல்வேறு நபர்களுடைய ஓட்டுரிமையை அவர்கள் இழக்க செய்திருப்பதை நாம் அறிகிறோம். அந்த 65 லட்சத்துல கணிசமான அளவிற்கு யார் என்று சொன்னால் குடிமக்களாக இருந்து பீகாரினுடைய பூர்வீக குடிகளாக இருக்கிற அந்த மனிதர்கள் தான் தன்னுடைய வாக்குரிமை அவர்கள் இன்றைக்கு இழந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதுல பீகார்ல உள்ள ஒரு மாவட்டம், அது ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிறது. கடுமையான வெள்ளம், போன வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க வெள்ளம். பீகார்ல வெள்ளத்துல இவன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதாவது சர்டிபிகேட் மட்டும் கிடையாதுங்க, பண்ட பாத்திரம், கத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே கிடையாது. இவங்களே பாவம் ஆத்தோரத்துல குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அன்றாட சாப்பாட்டுக்கே சிரமப்படுறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா 11 ஆவணத்தை கொடுன்னு கேட்கறான். அவன்கிட்ட காசே கிடையாது, எதுவுமே கிடையாது. பிள்ளைக்கு பால் வாங்குற கூட பணம் இல்லை. இப்படியாப்பட்ட சில ஏழைகள் இந்துக்கள் தான். அவங்கள்ட்ட போயிட்டு 11 பேப்பரை கொண்டு வானா அவன் எங்கிருந்து கொண்டு வருவான்? அதாவது இவங்க எப்படி கேட்கிறான்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். எதை கேட்டா கொடுக்க முடியாதோ அந்த பேப்பரையா தேடி தேடி கேட்கிறான். 11 4 தாங்க பெரும்பாலும் எல்லாத்தையும் இருக்கும், பாக்கியெல்லாம் என்ன செய்யாது, பெரும்பாலும் இருக்காது. இல்லாத சூழ்நிலையில இந்த இல்லாத பேப்பரையா கேட்டு கேட்டு யார்கிட்ட இல்லையோ அதை ஒரு 100 பேரை லிஸ்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. வேண்டிய ஆட்கள் எந்த தொகுதியில ஓட்டு விழுகிறதோ அவர்களை மட்டும் தனக்குள் வைத்துக் கொண்டு மற்றவர்களை வெளியேற்றி விடலாம். இதுக்கு பேர் தான் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் சட்ட ரீதியான மோசடி. ஒரு மனிதனுடைய வாக்குரிமை இழக்க செய்வது அவனுடைய குடியுரிமையில பாதியை பிடுங்குவது போல. இவன் இந்தியன் நேஷனல், இதுல 50% கலட்டி எடுப்பதுதான் அவனுடைய வாக்குரிமையை பிடுங்குவது. இது வேற யாரும் செஞ்சா கூட ஒத்துக்கலாம், வேற யாராவது செஞ்சு அப்படி எடுத்துட்டாலும் கூட தவறுன்னு சொல்லலாம். இன்றைக்கு தேர்தல் கமிஷனே செய்யும் பொழுது
இதை எதிர்த்து போராடுவது என்பது சற்று கடினமான காரியம். சட்ட போராட்டம் தான் இதுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அதை இன்றைக்கு எல்லா கட்சியினர்களும் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். 2ஆம் தேதி அளவுல வரக்கூடிய 2ஆம் தேதி என்று அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில முதல்வர் கூட்டுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது அவர்களுடைய வேலை, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், இது போன்று வரக்கூடிய நேரத்துல நம்முடைய கவனத்திற்குட்பட்டு, நம்முடைய பகுத்தறிவுக்குட்பட்டு, விழிப்புணர்வுக்குட்பட்டு எதெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அதை பத்திரமாக வைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. இங்க போய் அந்த ஆபீசர்ட்ட சண்டை போடுறது, அப்படி சிலருக்கு வந்து கோபத்துல செய்யலாம், அதற்காக சொல்லுகிறேன். அப்படி செய்தாலும் கூட இது வந்து தீர்வு கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் என்பது மக்களினுடைய ஏச்சு பேச்சுக்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கிடையாது. மான மரியாதையெல்லாம் அவன் வந்து பார்க்கவே மாட்டான். எவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டாலும் சரி, எவ்வளவு தூரம் கெட்ட பேர் எடுத்தாலும் சரி, மேல மேல அதை செய்யத்தான் அவன் பார்க்கிறானே ஒழிய திருத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை. பீகார்ல அவர்கள் செய்தது எவ்வளவு பெரிய சர்ச்சையாகியது. எத்தனை பேரை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணதுல இறந்து போன ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி டீ குடிக்கிறார். யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களோட நான் காபி சாப்பிடுறேன் பாருங்க அப்படின்னு கொடுக்கிறாரு. யார் உயிரோட இருக்காங்கன்னு ஓட்டு கொடுக்கிறானோ அவங்கள சில ஆள் ஊர்ல இல்ல, வெளியூர்ல இருக்கான். வெளியூர்ல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்க. ஒரு சின்ன இடம், அதாவது கர்நாடகால மகாதேவ்புரா என்கிற ஒரு தொகுதி. அந்த அசம்பிளிக்குள்ளாக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமு, அதிகபட்சம் ஒரு 10 பேர் தங்கலாம். இந்த ரெசிடென்டல் அட்ரஸ் வச்சு 60 பேர்த்துக்கு அதுல வந்து பாஸ் பண்ணியிருக்கிறான் ஓட்டர் ஐடிய. இது ஒரு தப்பு. 2வது பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல, பிராந்தி கடை டாஸ்மாக்ல இருந்து ஓட்டர் ஐடி பல பேர் கொடுத்துருக்கான் அந்த அட்ரஸ்ல. ஓட்டர் ஐடி கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயமே, அதாவது பிசினஸ் ஏரியா அந்த ஐடிய அந்த அட்ரஸ வச்சு யாருக்கும் கொடுக்க கூடாதுன்ற சட்டம். குடியிருப்பு வச்சுதான் கொடுக்கணுமே ஒழிய, என் கடை அங்க இருக்கு எனக்கு ஓட்டர் ஐடி கொடுங்கன்னு அப்ளை பண்ணான்னு வச்சுங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஆனா அங்க அப்படி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய தகுடு திட்டங்களை தில்லுமுள்ளுக்களை அவர்கள் செய்யும் பொழுது தமிழகத்தில் அப்படி செய்ய முடியாது என்பது ஓரளவுக்கு உண்மைதான். பீகார்ல இருக்கிற மாதிரி இங்க ஆட்கள் கிடையாது, எல்லாம் படிச்சவங்க, படிப்பு இல்லாட்டாலும் விவரம் உள்ளவர்கள். இது செய்வது கடினம் தான். ஆனாலும் நம்முடைய கடமை நம்ம சரியாக செய்ய வேண்டும், நம்முடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற நேரங்களிலே நம்மிடத்தில் உள்ள ஆவண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்துல வந்து இந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்றத சற்று அலட்சியம் இருக்கக்கூடிய சமூகம். நம்ம இந்து சமூக மக்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. நம்ம சமூகத்துல நல்லா கவனமா இருக்கிறாலும் உண்டு, கவன குறைவா இருக்கிறாலும் உண்டு. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது போன்ற சூழ்நிலையில சட்ட போராட்டம் செய்யக்கூடியவர்கள் தனி, நாம் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை இது போன்ற நேரங்களில் நாம் வந்து நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ், இது போன்ற அநியாயத்திற்கு நீ எல்லையை கொண்டு வந்து நிறுத்தியா அல்லாஹ். மஅஹூமத்தா நஸருல்லாஹ், இறைவனுடைய அடியார்கள் நபிமார்களிடம் கேட்டார்கள், நபி அவர்களே மஅஹூமத்தா நஸருல்லாஹ், எப்பொழுது நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி அருகில் தான் இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அப்படி அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்து விட்டால் இவர்களை விட அதிகமாக ஆட்டம் போட்டவர்கள் கூட இன்றைக்கு அடிச்சுவடு தெரியாமல் அழிந்து போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கும் அதே போன்ற அழிவை கொடுப்பதற்கு அல்லாஹுக்கு முடியாத காரியம் கிடையாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா காரியத்திற்கும் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்கிற சிந்தனையோடு நம்முடைய உலக ரீதியான கடமைகளையும் சரியாக செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல அதிகமாக இது போன்ற தீய சக்திகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுவே நம்முடைய சிறந்த ஆயுதம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.